பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு கும்பராசிக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டமும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன. நிம்மதியை இழந்தவர்களுக்கு நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக, அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கின்ற ஒரு நிலையை தருகின்றதும் காலம் தானே. அந்த வகையில பார்க்கும்போது மார்கழி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாத பலனையுமே உங்களுடைய நலன் பொருட்டுதான் இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வர. அந்த வகையில் பார்க்கும்போது மார்கழி மாதம், மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதமாகத்தான் கொள்வேன். கடந்த கால கசப்புகள் வேதனைகள் மறையுமா, எதிர்காலத்துல நிம்மதி 2026 நிம்மதி தருமா என்ற ஒரு நிலைதானே. அந்த வகையில மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் சோழி பிரசன்னத்துல பார்க்கலாம். என்னுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய நிலையும் குரு பகவானுடைய பார்வை வைத்துமே நான் சோழி பிரசன்னம் சொல்கிறேன். பார்க்கலாம். கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 3-4, கும்பராசி இருக்கக்கூடிய சதயம், கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 1-2-3. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்கரமாகி வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். கும்பத்தை பொறுத்தவரைக்கும் 7 சனியில ஜென்ம சனியாக இருந்து பாத சனியாக மாறி திரும்ப பாத சனியிலிருந்து ஜென்ம சனியாக வந்து விட்டார். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி போல அடிபாங்கினாலும் கூட இனிமையான இசை தருகின்றது, தனக்கல்ல பிறருக்கு. அந்த வகையில பிறருடைய நலன்ல அக்கறை செலுத்தி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பந்து அற்புதமான ஒரு பந்து தானே, எத்தனை உதைபடுகின்றது, எத்தனை பேரை மகிழ்வுபடுத்துகின்றது. அந்த வகையில பார்க்கும் பொழுது பந்து போல் வாழ்வில எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தவங்க வாழ்க்கைக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சனி செவ்வாயின் 4ஆம் பார்வை ராசியில, அதே நேரத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்துல ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் லாபஸ்தானத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை அற்புதம் என்றுதான் சொல்லுவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு சனியின் பார்வை மிக சாதகமான ஒரு அமைப்பு. இந்த குரு பகவானும் சனி பகவானுடைய பார்வை அற்புதமான ஒரு யோக பலனை தருவதாகத்தான் அமைகின்றது. 7 சனியுடைய தாக்கம் குறைவதால ஆற்றலும் வேகமும் தொழில வாழ்க்கையில அவனை இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு உத்வேகம், ஒரு தன்னம்பிக்கை, மனோதிடம், மதில்மேல் பூனையாக இடமா பலமா என்று கலங்கிய நிலை மாறி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நிலையைத்தான் கிரகங்கள் இந்த மார்கழி மாதத்துல கும்பராசிக்கு சொல்கிறது. மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். குறிப்பா பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்க எண்ணங்கிய எண்ணங்கள் தொழிலாகட்டும், வாழ்வாகட்டும், வெளிநாடு கனவாகட்டும், அந்த எண்ணுகின்ற எண்ணங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு காலம் இந்த மார்கழி மாதம். அதே நேரத்தில் குடும்பத்துல அமைதியும் நிம்மதி ஏற்படும். குடும்பத்துல பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து வந்து ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் என்ற ஒரு நிலை மாறி குடும்பத்தோடு குதூகலமாக வாழ்கின்ற சிலரெல்லாம் தொழில் சார்ந்து வெளிநாடுகள் சென்று இருக்கிற ஒரு நிலைமை மாறி குடும்பத்தோடு வாழ்கின்ற ஒரு அற்புதம் தானே. குருவிக்கு கூட ஒரு கூடு உண்டு. நிம்மதியான ஒரு வாழ்வை தருகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் கும்பராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்படும் சொன்னேன் அல்லவா. அதோடு மட்டுமல்ல, லாபஸ்தானத்துல பலம் தலைக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தலைப்பையா கூட போய்விடும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லாபஸ்தானத்துடைய பலம் இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுங்களா பண்ணும், தலைக்கு வந்த எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கண்முன் வராமலே காணாமல் போய்விடும். இது ஒண்ணு போறாதா உங்களுக்கு. அதே நேரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசியில குரு 3-10ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சம சப்தமாக பார்ப்பதனால ஒரு அற்புதமான ஒரு யோக பலத்தை பெற போகிறீர்கள். அதுதான் குருமங்கல யோகம் என்று சொல்லுவார். திருமண தடைகள், குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்வு கூட நடக்கல, காரணம் காத்திருந்தும் கூட இன்னும் திருமணமாகவில்லை, ஒரு மழலை செல்வம் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கலங்கிய மனதிற்கு இனிமையான செய்திகளை விளைப்பதற்கான அற்புதமான தருணம் தான் இந்த குருமங்கல யோகம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத தனவரம், எதிர்பாராத இடத்துல 4 திசையில 3 தினத்துல பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு தன வரவு அமைப்பதாகத்தான் அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா தம்பதிகளிடம் நிலவிய மனக்கசப்புகள், ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் போராடிய நிலை மாறி அந்த மனக்கசப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கைனா என்னங்க, அந்த உறவு தாங்க. அந்த உறவில் இருந்து வந்த மனக்கசப்பு, வேதனை, எரிச்சல், கோபம் அத்தனையும் நீங்கிவிட்டாலே போதுமே, நிம்மதிதானே. ஒருவர் மனிதன் பொன்னையும் பொருளையும் பட்டமும் பதவியும் இதற்கு பெறுகின்றார், நிம்மதிதான. அந்த நிம்மதி யாரோடு கணவன், தாய் தந்தையோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு தானே, கணவனோடு தானே. அந்த நிலை ஏற்படுவதற்கான அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் இந்த குருமங்கல யோகம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு 5-8ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். புதனுடைய அருளை எந்த காலத்திலும் பெறாமல் போராடியவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இதை மட்டும் சொல்கின்றேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதனும் 7ஆம் அதிபதியும் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன், பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தை இணைவதனால ஒரு அற்புதமான யோகம், குருமங்கல யோகம் மட்டுமல்ல, புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய அருமையான தருணம். அதே நேரம் கவனமா இருங்க. காரணம் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம சனியா இருப்பதனால
உடல் நலன்ல ஒரு கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது எச்சரிக்கையா இருங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரங்க விஷயங்களை பகிராமல் இருந்து கொண்டாலே இந்த மாதம் ஒரு பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி. அதே நேரம் ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்துல ஒரு அற்புதம். என்னுடைய அனுபவத்துல கும்பராசிக்காரர்கள் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்ன, நாம் இழந்ததை திரும்ப எப்படி பெறுவது என்றெல்லாம் கலங்கி இருப்பீர்கள். நதி வழி போனால் கரை உண்டு, விதி வழி போனால் யாருண்டு என்ற நிலையற்ற நிலை இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தருணம் ஆண்டாள். ஒரு பெண்ணாக பிறந்து, அதுவும் மானிட பெண்ணாக பிறந்து இறைவனை நோக்கி நெருங்கி இறைவனையே கணவனாக பெற்ற இறைவனோடு நெருங்கி ஒரு பெண் வாழ்கின்ற போது கலங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமே ஆண்டாள். பெருமாள் ஆலயம் சென்று ஆண்டாளர் சன்னிதானத்தில் நின்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபம் ஏற்றுங்கள். கும்பராசிக்கு அவர் பொன்னாள் நன்னாள் அற்புதமான காலம் இந்த மார்கழி மாதம்.